அருகே மலையாள திரையுலகில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். அங்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கும் பாலியல் சீண்டல்கள் பற்றியும் அதை செய்த முன்னணி நடிகர்கள் யார் யார் என்பது பற்றியுமே பகீர் தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமும் இருந்து வந்துட்டு இருக்கு. நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், சித்திக் ஆகியோர் பெண்கள் மீது அத்துமீறியதாக அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருப்பதால காவல் நிலையங்களில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிகர்களுக்கு அதிக மகசூல். அங்கு பார்த்தீங்கன்னா விஜய் சார், சூர்யா சார் போன்ற முன்னணி நடிகர்களுக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்து வருகிறார்கள். இதனால கேரளாவின் அங்கு ஒரு அங்கமாக இருக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை விவகாரம் குறித்து வாயை திறக்காமல் மௌனம் காத்து வருவது சந்தேகத்தையுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. அதாவது கேரளாவில் படம் ஓடினால் மட்டும் போதுமா, அங்குள்ள பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டீர்களா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. வழக்கமாக சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் நடிகர் சூர்யா அவர்கள் இந்த விவகாரத்தில் வாயை திறக்காமல் இருந்து வருகிறார். இதே போல கேரள மக்களின் செல்லப்பிள்ளையாக கொண்டாடப்படும் தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருந்து வருகிறார். அரசியல்வாதியான பின்பும் தளபதி அவர்கள் இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்காதது ரசிகர்களோட மத்தியில அதிருப்தியுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. நடிகை ராதிகா அவர்களும் பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஏசியா நெட்டுக்கு அளித்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியில் பாத்தீங்கன்னா அங்கு ஒரு படத்துடைய ஷூட்டிங்கிற்காக சென்ற பொழுது கேரவனில் கேமரா வைத்திருக்கும் தகவல் தனக்கு தெரிய வந்ததாகவும் அதில் ஏராளமான நடிகைகளை சிலர் வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் ராதிகா அவர்கள் கூறியிருக்காங்க. அதே போலதான் தமிழ்நாட்டிலுமே ஒரு கமிட்டி அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் இதற்கு முன்னணி நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று ராதிகா அவர்களுமே வலியுறுத்தியிருக்காங்க. இதற்கடுத்து இந்த சம்பவம் பற்றி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேச இருக்காராம். அவர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில முக்கிய பிரபலங்களை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழப்போகிறது என தற்பொழுது ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.